ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். நிறைய லேடிஸ் கேட்டுருந்தாங்க, இந்த அங்கன்வாடி எப்போ வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. நிறைய பேர் அங்கன்வாடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு முன்னால் வீடியோ போட்டிருந்தேன். ஏதோ அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷன் விடலை, ஆனால் வேலைவாய்ப்பு விடுவாங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அங்கன்வாடிக்கு தமிழக அரசு நேரடியான பணி நியமனம் பண்ண போகிறதா நேற்று சன் நியூஸில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மொத்த காலி பணியிடங்கள் 7783 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மினி அங்கன்வாடி அப்புறம் உதவி அங்கன்வாடி இந்த மாதிரி தனித்தனி பிரிவாக இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான முழு தகவல் என்ன அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சன் நியூஸில் ஒரு வீடியோ ஒன்று நேற்று விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது நீங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு முழுமையான தகவல் அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் என்னென்ட்டு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள காலியாக 7783 அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடிகளில் காலியாக உள்ள 3886 பணியாளர்கள், 305 மினி அங்கன்வாடி பணியாளர்கள், 3592 உதவியாளர்கள் என 7783 அங்கன்வாடி பணியாளர்கள் நேரடி நியமனம் மூலம் நியமிக்கப்பட உள்ளனர். இவர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறையில் மாவட்ட திட்ட அலுவலர் பணி நியமன அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழு தகுதியானவர்களை தேர்வு செய்யும். அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயதுக்கான தகுதியை பார்க்கும்போது அங்கன்வாடி மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் ஆட்சேர்ப்பு வெளியான அன்று வயது 25 முதல் 35க்குள் இருக்க வேண்டும். இருப்பினும் பட்டியல் பழங்குடியின வகுப்பினர், ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர் கூடுதலாக 5 ஆண்டு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு, வயது தளர்வு உள்ளிட்ட அரசின் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு முதல் ஓராண்டு தொகுப்பூதியமும், ஓராண்டு நிறைவு செய்த பிறகு சிறப்பு காலமுறை ஊதியமும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி பதவிகளுக்கு 3886, மினி அங்கன்வாடி பதவிக்கு 305 பணியாளர் இந்த மொத்த காலி பணியிடங்கள் 7783 பணியிடங்கள் உள்ளதான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இது எந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 12th முடிச்சிருந்தால் நீங்கள் அங்கன்வாடி அப்போது அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், 10th படிச்சவங்க மினி அங்கன்வாடி இந்த மாதிரி பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு காஸ்ட் அடிப்படையில் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 25லேருந்து அதாவது 30 வரைக்கும், அல்லது 30+5 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு பழங்குடியினர் SC/ST இருக்கீங்களா, அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 25 முதல் 30 வயது வரை இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 5 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா, பழங்குடியினர் SC/ST இருக்காங்களா, அவங்களுக்கு 5 வயசு வரைக்கும், அதாவது 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கல்வி தகுதி 10th 12th தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி என்னவோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விதவைகள், கணவன் கைவிட்ட பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமான முறையில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்க அந்த ப்ரியாரிட்டியோட சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காலி பணிகளை நேரடி முறையில் தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழு தான் உங்களை உங்களோட சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் நேரடி முறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் நீங்கள் இந்த வேலையை பெற முடியும். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் டேட்டு என்ன, அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தயார் நிலையில் இருந்துக்காங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பெண்கள் இந்த ஜாபுக்கு ரொம்ப அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணலாம்.
இந்த நியூஸ் வந்து நேற்று தான் பார்த்தேன். ஸோ உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வேலைவாய்ப்பு தகவலை பற்றினா இன்னும் மேலும் கூடுதல் தகவல் வந்து வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு தகவலோட வந்து ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட அல்லது ரிசல்ட்டோட அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.